நம்ம சீரியலோட ப்ளஸ் சாகசம் படத்தோட ஆடியோ லான்ச் தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பிரசாந்த் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவருக்கு ஜோடியா அமாண்டா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நம்ம பிரசாந்தோட அப்பாவான தியாகராஜன் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அருண்ராஜ் வர்மா டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமன் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். Sagasam. Prashant is a great friend of mine, and Ragarajan sir has always been part of my great success. Always. எப்போ இது பண்ணலாம் அப்படி பண்றேன் அப்படின்னா எனக்கு தெரியும் பிரசாந்த் எப்படி அப்படின்னு. இட்ஸ் a family film. ஸோ நல்லா ஓடி வந்து வந்தோடனே என்னை வந்து மேடையில் ஏற்றி விட்டாங்க. நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரசாந்த் அசாஜ் டாப் ஸ்டார். அவரு எந்த ஹீரோயின் கூட நடிச்சாலுமே வந்து அந்த ஹீரோயின் சூப்பர் ஹிட் ஆயிடும். அது என்னமோ தெரியல, தியாகராஜன் சாருக்கும் சரி பிரசாந்துக்கும் சரி நல்ல டேஸ்ட். சீரியஸா சொல்றேன். ஐஸ்வர்யா ராய் தெரியுமா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அண்ணன் தான். கூட நடிச்சாங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன awesome. Seriously, it's a great thing. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, ஸ்னேகா முதல்ல சிரிக்க ஆரம்பிச்சதே பிரசாந்த பார்த்தேன். புதுசா இப்போ ஒரு ஹீரோயின் வர looking forward to. Awesome, and I am part of this film. I'm sure that நான் வந்து தியாகராஜன் சார் சொன்ன மாதிரி நடிச்சிருக்கேன்னு, அதனால எனக்கு கண்டிப்பா கிளாப்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும். And Prashant is around, and this film is going to rock. And thank you very much for this family, and thank you all. நம்ம ஹீரோ, இன்னைக்கு ஹீரோ தமன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த சாகசமே எப்படின்னா இட்ஸ் டோட்டலி எனர்ஜெட்டிக். அது இப்ப பார்த்த பாட்டல்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் டோட்டல் எனர்ஜி. ரைட் ஃப்ரம் த சாங்ஸ் நம்ம ஹீரோ பிரசாந்த்ல இருந்து த எவர் கிரீன் பிரசாந்த் அண்ட் தியாகராஜன் சார் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணுவாரு. ரைட் டேட் சொல்றதுல இருந்து எவ்ரி சிங்கிள் கால் தியாகராஜன் சார் கிட்ட இருந்து டைரக்டா வரும். அந்த அளவுக்கு பார்த்து ஹி இஸ் டேக்கன் டோட்டல் எஃபர்ட் அண்ட் டோட்டல் எனர்ஜி ஃப்ரம் டியர் பிரசாந்த். நான் ஸ்கூல்ல படிக்கும்போது அவர் த ஒன்லி யங் ஹேண்ட்ஸம் ஹீரோ பிரசாந்த் தான். அப்பத்துல இருந்தே என்ன ஒரே ஒரு வருத்தம், இந்த படத்துல என்ன ஆண்டின்னு கூப்பிட்டாரு. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம், பரவாயில்ல. ஸோ டோட்டல் எனர்ஜி, அதே அந்த இளமை, அந்த சாம், அது கொஞ்சம் கூட மாறாம ஹீஸ் presented himself in this film. ஒரு பிக் பேங்கோட he's coming and I'm totally waiting with fingers crossed to watch his performance in this film. All the very best to my family. Thank you so much. சாகசம் சரித்திரம் படைக்கும். ஏன் தெரியுங்களா? அது இருக்காரு பாருங்க தியாகராஜன் சார். அது ஒரு டிக்ஷனரி, சினிமாவோட டிக்ஷனரி. வாழ்க்கைக்கு அர்த்தம் அனுபவம். அந்த சினிமால நிறைய அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் அத்தனையுமே வந்து அவர் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். சிம்பிளா சொல்லணும்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அதை சிம்பிளா சொல்லிடுறேன். இஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட், அவ்வளவுதான். அதனாலதான் டாப் ஸ்டாருக்கு அந்த பீல பேர் வச்சிருக்காரு. பர்ஃபெக்டா இருக்கணும்ன்றது தான் அந்த பிரசாந்த். எல்லாத்துக்கு மேல எல்லாரும் சொன்ன நல்ல விஷயங்கள் என்னன்னா, இது ஒரு பாசிட்டிவான குடும்பம். அவருக்கும் 16 வயசு, அவருக்கும் 16 வயசு தான். அப்பாக்கும் சரி பிள்ளைக்கும் சரி. Art has no age. They are so creative and they are so positive people. Age does not come into mind. You're always in love with cinema. That's why they call it the sweet 16. என்னைய பொறுத்தவரை அவங்க ரெண்டு பேருக்குமே ஸ்வீட் 16 தான். சொன்னாரு, ஸ்கூல்ல படிக்கிறாங்க, காலேஜ்ல படிக்கிறாங்க, பக்கத்துல நவாப் சார் சொன்னார் கிளாஸ்மேட். அவர் எப்படி இருக்காரு, இவர் எப்படி இருக்காரு பாருங்க. அதான் பாசிட்டிவ் அண்ட் கிரேட்னஸ். அதை பத்தி கவலையே இல்லை. சயின்ஸ் எடுத்துக்கிட்டாவே விஞ்ஞானத்துல ஒரு விஷயம் இருக்குது, இந்த ஜீன்ஸ்.
அதான் ஜீன்ஸை பத்தியும் பேசணும், இந்த ஜீன்ஸை பத்தியும் பேசுவோம். இந்த ஜீன்ஸ் என்னன்னா அப்பாவோட ஜீன் பிள்ளைக்கு வருது இல்லைங்களா? பட் அப்பா என்ன இருக்கோ அந்த ஜீன் பையனோட ஜீன் வந்து 100 times மோர் பவர்ஃபுல். அதுதான் டாப் ஸ்டார். அப்பாவுக்கு மிஞ்சிட்டாரு, என்னைக்குமே பண்ணிட்டு இருப்பாரு. எல்லா கலை உலகத்துல அத்தனை பேருமே, இளைய தளபதி எடுத்துக்கிட்டா எஸ்.ஏ. சந்திரசேகரோட பையன் விஜய் சார், அவரும் சூப்பர் தான். இந்த பக்கம் சிவகுமார் சாரோட பிள்ளைங்க 2 பேர், சூர்யா சார், கார்த்தி சார், எல்லாருமே பிரமாதம் தான். விஷால் சார், அந்த கலை குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த ஜீன்ஸ் ஆர் ஃபார் மோர். ஏன்னா அது ரத்தத்தில் ஊர்ன ஒரு விஷயம். சிம்பிள் பட் அகைன் பெர்ஃபெக்ஷன், அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து சினிமா ரொம்ப நல்லா இருக்கு, பியூட்டிஃபுல் டைம் டு ரிலீஸ் தி மூவி. ஏன்னா ஆடியன்ஸ் எல்லாம் வந்து நல்ல படங்களை வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை உட்காந்துருக்காங்க. தனஞ்சயன் சார் வந்து ஆக்ஷன் சூப்பராக ஓடிட்டு இருக்கு, அதில் நான் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ராபெரி நல்லா ஓடிட்டு இருக்கு, அதுலயும் நான் பண்ணியிருக்கேன். இன்னொரு படம் தண்ணி ஒருவன், ஜெயம் ரவி, அவங்களும் இருக்காங்க, ஜெயம் ரவி, ஜெயம் ராஜா, மோகன் சார் எடிட்டர். ஸோ நல்ல படம் வந்தா நிச்சயமா வந்து வெற்றி அடையும். இந்த படம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பைபிள் ஆகட்டும், குரான் ஆகட்டும், கீதை ஆகட்டும், ஒரே விஷயம் தான் சொல்லுது, என்ன விதைக்கிறியோ அதான் அறுவடை. நிச்சயமா இந்த கண்டிப்பான உழைப்புக்கு அதுக்கு இடையில வெற்றி நிச்சயம், சாகசத்துக்கு. எல்லாத்தோட முக்கியமான விஷயம் நம்ம விழா நாயகன் மிஸ்டர் டார்லிங் தமன். உங்களுக்கு தமனை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு நிறைய தெரியும். நைட் அண்ட் டே அவர் மியூசிக்ல இருக்காரு. மியூசிக்கை தவிர்த்து இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுங்களா? அவருக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். இது மட்டும்தான் தமனுக்கு. என்னன்னா ஒண்ணு, நீங்க அந்த வேலையை கெடுக்கணும்னா அந்த கிரிக்கெட் பாலை கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ரெக்கார்டிங்ல இருந்து வெளியே வந்துடுவார். சச் எ டெடிகேட்டட், பேஷனேட், ஹார்ட் ஒர்க்கர். எல்லாருமே இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். தியாகராஜன் சார் சொன்ன மாதிரி எங்க சக்சஸ் மீட்டு கூப்பிடுங்க. அது மட்டும் இல்ல சார், உங்க கூட நான் அந்த குடும்பத்தில் என்னை சேர்த்துக்கோங்க. தேங்க்யூ so much. God bless everybody and wish this team a fantastic success. Director, new first director, all success of the entire team. God bless. லாஸ்ட் நான் வந்து கடைசியில் ஒரு சாங் தான் பார்க்க முடிஞ்சது. அண்ட் ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது திடீர்னு. அண்ட் இவ்வளோ க்ரௌடை பார்க்கும்போது பிரசாந்த் சாருக்கு இருக்கிற அந்த வரவேற்பு என்னைக்குமே இருக்கு, அதுதான் தெரியுது. பிரசாந்த் சார்கிட்ட ஒரே ரிக்வெஸ்ட், உங்களுக்கு அந்த ஃபேன் பேஸ் அப்படியே இருக்கு, அதனால வந்து நீங்க இப்படி சின்ன தியேட்டர்லாம் பண்ண வேணாம் ஆடியோ லான்ச். அண்ட் கண்டிப்பா பெரிய திரையரங்குல வைங்க, அப்பதான் வந்து இன்னும் நிறைய உங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து உங்க பாடலை பார்க்க முடியும், உங்களை பாராட்ட முடியும். ஸோ கண்டிப்பா நான் அந்த க்ரௌடை பார்த்துட்டு வெளில நின்றுட்டேன். நான் இங்கிருந்தே பார்த்துட்டு அப்படியே போயிடலாம், இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நினைச்சேன். நான் ஒரு ப்ரெஸ் மீட் நினைச்சேன். பட் இவ்வளோ ஃபேன்ஸ் இங்க வந்து இருக்கிறது உங்க பேர்ல அவங்களுக்கு எப்பவுமே இருக்கிற ஒரு அன்பு தான். நான் பார்த்த வரையில நான் நிறைய நடிகர்களை பழகியிருக்கேன். ஒரு சகலகலா வல்லவர் அப்படின்னு சொன்னா பிரசாந்தை நான் சொல்ல முடியும். அது எல்லா திறமையும் கொண்ட மாதேஷர் ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தாரு. ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது எப்படி பிரசாந்த் சாரை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சேர்ந்து அவர் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவார், ஃபைட் பண்ணுவார் சொன்னாரு. நான் சொல்ல வருவது அதோட சேர்ந்து நல்லா நடிப்பார். அவருடைய நடிப்பு நான் நிறைய படங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன், இன்க்ளூடிங் அந்த ஜீன்ஸ் படத்துல அவருடைய நடிப்பு, டபுள் ஆக்ஷன் நடிப்புல அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு நடிப்பு கொடுத்திருப்பாரு. அது பிறகு நிறைய பிரிவோம் சந்திப்போம், எத்தனை படங்கள்ல வந்து அவருடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருந்திருக்கு. அவரு கேப் விடல, நம்ம தான் கேப் விட்டு வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட் என்னைக்குமே இங்க இருக்கணும். சில பேருக்கு வயசே ஆகாது, அதனால வந்து நான் அவர் வந்து சின்ன வயசுல பார்த்திருக்கேன் எல்லாம் சொல்லக்கூடாது. மேடம் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்றேன், ஸ்கூல் கேர்லா இருந்த போதுன்னு. ஏன்னா சல்மான் கானை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. சல்மான் கான் என்னைக்குமே 25 இயர்ஸ் தான். அது மாதிரி என்னைக்குமே நம்மளுக்கு வந்து பிரசாந்த் சார் வந்து 25 இயர்ஸ் அப்படி நினைச்சுக்கிறோம். நம்ம அவரை என்னைக்குமே இளமையா பார்க்கணும், அந்த மாதிரி இருக்காரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அவர் இப்படி ஃபிட்டாகவும் எப்பவுமே இதே மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த கடைசியில் ஒரு படத்துக்காக பயங்கரமா வெயிட் போட்டு அவ்வளோ ஹெவியா இருந்தாரு. திடீர்னு பார்த்தா இவ்வளோ இழைச்சி, அதுவும் ஃபாரின் கேர்ள்ஸ் கூட தேசி கேர்ள்ஸ்ன்னு சொல்றாரு. என்ன சார் தமன் சார் தேசி கேர்ள்ஸ் சொல்றீங்க? அவங்க எல்லாம் ஃபாரின் கேர்ள்ஸ் சாங்க போடுங்க, நீங்க தேசி கேர்ள்ஸ் சாங் வச்சுட்டு ஃபாரின் கேர்ள்ஸை ஆட வைக்கிறீங்க. அவரோட அவ்வளோ பிரமாதமா சாங், அந்த டான்ஸ், அவருடைய ஃபைட், அவருடைய நடிப்பு எல்லாமே ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அவருடைய ஃபாதர் தியாகராஜ் சாரனுடைய அற்புதமான அர்ப்பணிப்பு. தன்னுடைய மகன் மட்டும் இல்ல, தமிழ் சினிமாவுக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட். நிறைய படங்கள், அதாவது வெளி மாநிலங்களில் வெளி லாங்குவேஜ்ல வெற்றி அடைந்த படங்களை நல்ல முறையில இங்க வந்து மொழி மாற்றம் மறுமாக்கம் செஞ்சு மக்களுக்கு பிரசன்ட் பண்ணணும்னு வந்துட்டு இருக்காரு. அதுல அவருடைய லைனப் ரொம்ப பிரமாதமா இருக்கு. கண்டிப்பா அந்த படங்கள் மூலமா மிகப்பெரிய ரவுண்ட் பிரசாந்த் சாருக்கு காத்திருக்கு. அவர் என்னைக்குமே தமிழ் சினிமா பொறுத்தவரையும் ஒரு டாப் ஸ்டார். அந்த டாப் ஸ்டார் ரேட்டிங் பிரசாந்துக்கு என்னைக்குமே இருக்கு. ஆல் தி பெஸ்ட் பிரசாந்த் சார், நாங்க வரவேற்கிறோம். we are waiting for your film. அண்ட் தியாகராஜ் சாருக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த பாடல்கள்லாம் வந்து ஆல்ரெடி தேசி கேர்ள்ஸ் வந்து பயங்கர ஹிட். ஸோ உங்களோட எல்லா பாடல்களும் வெற்றி அடைஞ்சு
பெரிய வெற்றி, ஆடியோ வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். ஆக்கு பாக்கு வத்தலை பாக்கு தாந்தும் தையான்ட்டு முதல் வரியை பிடிச்சிட்டோம் ஸ்டுடியோவில். அதுக்கு அடுத்த வரி நான் ஏதோ மேக்கப் பண்ணி எழுதிட்டு காரில் போயிட்டுருக்கேன். எனக்கு இது சின்ன வயசில் விளையாடின பாட்டாச்சுன்ட்டு மறுபடியும் என் பையனுக்கு மனைவிக்கு தொலைபேசியில் அடித்து ஆதவன் கிட்ட கொடுன்னு பையன்கிட்ட கொடுத்தாங்க. ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு தாந்தும் தையா அடுத்த லைன் என்னடான்னு அஸ்குலக்கடி புஸ்குலக்கடி லாலா சுங்குதி கொய்யாப்பா அப்படின்னா உடனே தியாகராஜன் சாருக்கு அடிச்சு, சார் 2வது லைன் மாற்றிடுங்க சார், இதுதான் கரெக்டான லைன் சார் அப்படின்னு சொன்னேன். சார் படம் பெரிய ஹிட்டான பிறகு என் பையன் பேருக்கு ஒரு செக்கு வேணும். நான் மகாலிபுரத்துலேருந்து வேற ஒரு கம்போசிங்லேருந்து வந்தனால தாமதமாகிடுச்சு, மன்னிக்கவும். இந்த பாடல்களை நான் பார்க்கவில்லை, ஆனாலும் மிக அழகாக எடுத்திருப்பார்கள் என்று தெரியும். ஏனென்றால் அழகான ஒரு கதாநாயகன் உங்களிடம் இருக்கிறார். இந்த படமும் இந்த பாடல்களும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாகசம் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சாகசம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் லாஸ்ட் ஒரு 1 இயராக. பிரசாந்த் சார் அவரோட மம்பட்டியான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அவரோட ஒர்க் பண்ணும்போது என்ன ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஜாய் இருந்ததோ அதே தான் சாகசம் கூட. ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொல்லலாம். தியாகராஜன் சார் ரொம்ப அவரோட ஹி ட்ரீட்டட் அஸ் ஸோ குட். அவரோட இன்னொரு பையன் மாதிரியே ஹி ட்ரீட்டட் த ஹோல் டீம். எல்லாரும் அவ்வளோ அழகாக அந்த படத்தை பார்த்துட்டு, பிகாஸ் இந்த கம்பேக் இந்த ஃபிலிம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. ஜூலைன்ற இந்த தெலுங்கு படம் அது ரீமேக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் வந்து பெரிய ஹிட் தெலுங்குல, சேம் டைம் ஆடியோ கூட பெரிய ஹிட். ஸோ எங்களுக்கு பெரிய சேலஞ்ச் இந்த படம் தமிழில் கூட பெரிய ஹிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்த எல்லா பாட்டுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது பண்ணும்போது. தேசி கேர்ள் சாங்காக இருக்கட்டும், சயாங்கு, ஆங்க்ரி பேர்ட் சாங்காக இருக்கட்டும், பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப லிரிக் கூட ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கமர்ஷியலாக லிரிக்ஸ் இருக்கணும். சேம் டைம் ஆங்க்ரி பேர்ட் சாங்கில் அதில் அந்த மெலடி சாங்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக லிரிக்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபைடாக இருக்கணும்னு சொல்லிட்டு முத்துக்குமார், கார்கி அண்ட் கபிலன் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தே ஹவ் கிவன் த பெஸ்ட் லிரிக்ஸ். அண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த சாங் எவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து ஒரு சென்னை விட்டு தாண்டி போகிறதுக்கு யோசிக்கிறாங்க நிறைய பேர், இங்கேயே எடுத்துடலாம் செட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இட்ஸ் வெரி பிக் டாஸ்க். இன்றைக்கி வந்து அப்ராட் போய் செலவு பண்ணி ஒரு பாட்டு எடுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் ஜப்பான் சாங்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எனக்கு தெரியும், தே ஃபாட் லாட்ஸ் ஆஃப் திங். அந்த விஷுவலுக்கும் அந்த எக்ஸ்பென்சஸும் அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தது ஸ்க்ரீன். என்னோட படங்கள்லேயே ரொம்ப ரொம்ப சாங்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக பிக்சரைஸ் பண்ண நான் ரொம்ப ஹாப்பியானது இந்த படம் தான். அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷுவல்ஸ், ஒரு கோரியோகிராஃபி, ஒரு கிராண்டியர். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இதுக்கு மேலே ஒரு மியூசிக் இருக்குது எதுவுமே தேவையில்லை. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது விஷுவல்ஸ்லாம் பார்த்தோன்னே. அந்த சாங்கும் ஜென்ரலாக சங்கர் சார் படம்லாம் பார்ப்போம், சாங் பார்த்தோன்னே அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கும், சாங் அந்த மியூசிக் ஏற்ற ஒரு விஷுவல் இருக்கும். அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அந்த ஒரு மியூசிக் டேரக்டருக்கு அதுதான் ஒரு ஜாய். பண்ண பாட்டு கிராண்டியராக தெரிஞ்சதுன்னா சாங் இன்னும் பெருசாக தெரியும். ஸோ இன்னைக்கு அந்த பார்த்தோன்னே அவ்வளோ ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன் என்னோட ஸ்டுடியோவில். பட் ஆனால் இந்த ஸ்க்ரீனில் உங்கள் கூட பார்க்கும்போது அந்த விசில் அந்த கைதோ பார்க்கும்போது அது இன்னும் ஜாய் தரும், அது ஒரு ஹாப்பினஸ். நாங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் என்ன வச்சுதான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆடியோ விடுவோம், அப்புறம் படம். எங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது, 1 மாதம் படம் வர்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு சேலஞ்சிங் ஒரு 1 month டைம் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஆடியோ தான். ஆடியோ ஹேஸ் டு பி ரொம்ப பெருசாக இருக்கணும் எப்போவுமே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஆடியோ வந்து டெஃபினட் காலையில் இருந்து ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் பார்த்துட்ருக்கேன், ரிவ்யூஸ் எல்லாருமே ரொம்ப அழகாக எழுதியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து எல்லாரோடையும் ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த எஃபர்ட். ரொம்ப ஜாலியாக எல்லாம் நாங்கள் இந்த ஒரு சின்ன பிட்டு கூட நாங்கள் சாதாரணமாக யோசிக்கல, ரொம்ப பெருசாக யோசித்தோம். தியாகராஜன் சார் ஹார்ட் மாதிரி அவர் ரொம்ப எதுவுமே பெருசாக யோசிப்பார். ஸோ அதே மாதிரி அவர் பிரசாந்த் இது ஒன் ஆஃப் த வெரி குட் பிரதர். ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஒரு டெக்கியாக ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டெக்னிக்கல் பர்சன் சொல்லலாம். ஒரு பயங்கரமான ஒரு எல்லா விதத்தையும் சரி, கிராஃபிக்ஸும் சரி, எல்லாமே அவர் டேக்ஸ் கேர் ஸோ மச். ஸோ இந்த படத்தில் வந்த கிராஃபிக்ஸு, ஃபாண்டிங் எல்லாமே, படத்தோட ட்ரெய்லர்ஸ் எல்லாமே அவர் தான் எடிட் பண்ணார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு பிரசாந்த் ஃபார் டேக்கிங் அவரோட இதுவே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஜென்ரலி மல்டி டாஸ்கிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மியூசிக் பண்ணுறது ரொம்ப, அதுக்கு மேலே பாடணும், அதெல்லாம் இட்ஸ் டிஃபிகல்ட் திங். அண்ட் பிரசாந்த் ரொம்ப சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு இந்த படம் பண்ணார். எல்லாருக்குமே ஒரு ப்ரூவிங்கான ஒரு ஃபிலிம். எனக்கும் 6 பாட்டு ஹிட் ஆகணும், பிரசாந்த் சாருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ் வரணும், தியாகராஜன் சாருக்கும்
போட்ட காசுலாம் டெஃபினட்டாக இட் ஷுட் கம் வெரி பிக் அண்ட் ஃபர்ஸ்ட் எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் த சக்ஸஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சக்ஸஸ் இல்லாமல் பாடியில் பிளட் இல்லாத மாதிரி தான் சக்ஸஸ், ஃபிலிமில் சக்ஸஸ் இல்லாது. ஸோ சக்ஸஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த படத்துக்கு எல்லாருமே 100% உழைப்பு ஃப்ரம் ஹார்ட் போட்டிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக சக்ஸஸ் அடையும்னு வேண்டிக்கிறேன் ஆண்டவனை. தேங்க்யூ ஸோ மச். ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் டே மாதிரி தான் தோணும். ஷூட்டிங்க்கு போகும்போது ஒவ்வொரு படமும் வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தான் தோணும். இந்த படம் வந்து நல்லா ஓடணும், நல்லா இருக்கணும், எல்லாரும் என்ஜாய் பண்ணணும், நான் செஞ்சிருக்கிறது எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் ஒரு ஆர்டிஸ்டினுடைய முழு கவனமே இருக்கும். இட்ஸ் பியூட்டிஃபுல். தமன், லவ்லி சாங்ஸ், ஃபென்டாஸ்டிக் சாங்ஸ், அண்ட் ஐ திங்க் யூ சோஸ் த ரைட் வே ஆஃப் லிரிசிஸ். இல்லை அந்த என்ன மாதிரி எந்த பாட்டு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு கபிலன் சார் எழுதியிருக்கிற பாடம் அவ்வளோ நல்லா இருக்கு. ஐ திங்க் இட் ரீச் அந்த மாதிரியான பாடல்கள் கொடுத்துருக்காரு. ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் த ஹோல் டீம். காயத்ரி இருக்கா, I've seen her as a child. I'm so happy to see you doing so well. So all the best to the whole team. எல்லாருக்கும் வணக்கம். சாகசம் பிரசாந்த் சார் எனக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக பழக்கம், நேபராக இருந்தார். தியாகராஜன் சார் வந்து என்னை சின்ன வயசில் 14 இயர்ஸ்லேருந்து பார்த்துட்ருக்காங்க. நான் அவங்க கூட நிறைய மலேசியா ஷோ, கலா மாஸ்டர்லாம் நாங்கள் வந்து ஷோ நிறைய பண்ணியிருக்கோம். அப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன், என் கண்ணுக்கு முன்னாடி விட்னஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஃபேன்ஸ் வந்து மலேசியா இருக்கட்டும், சயாங்குக்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு சாங் வந்து இந்த சாகசம் படத்தில் கொடுத்துருக்காங்க. சயாங்குன்ற வார்த்தை வந்து டார்லிங், கரெக்ட், அந்த டார்லிங்ன்ற ஒரு வார்த்தை அது வந்து ஆப்டா வந்து தமிழ் சார் வந்து ஒரு அந்த ஐடியா எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தெரியல. சார் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், ஆக்சுவலா ஆண்டி நீங்க எல்லாருமே மீட் பண்ணணும். ஏன்னா ஃபுல் பிரெயின் ஸ்டாமிங் எல்லாமே வந்து தியாகராஜன் சாரும் ஆண்டியும் சேர்ந்து வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரசாந்த் சார் பத்தி சொல்ல தேவையே இல்லை, மல்டி டேலண்டட். என்ன சொல்றது, ஃபுல் எனிதிங் நீங்க வந்து எது கேட்டாலும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்லைன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. லார்ஜ் ஸ்கேல்ல வந்து பண்ணோம் நாங்க சாங்ஸ் எல்லாம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இதில் எங்கள் கூட சேர்ந்து இணைஞ்சி ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் சிங்கர்ஸ்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் இதில் இந்த படத்தில் இல்லாதவங்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும், அதாவது தனஞ்சயன் சார், அப்புறம் ஃபிலிம் சேம்பர் பிரசிடென்ட் மிஸ்டர் கங்காதரன், மிஸ்டர் காட்டுக்கட்ட பிரசாத், டைரக்டர் மாதேஷ், இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மாதேஷ் சார் சொன்ன மாதிரி இப்போ நிறைய படங்கள் வந்து பிரசாந்துக்கு லைனப்பில் இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்ததும் அவருக்கு கண்டினியூஸாக படங்கள் பண்ண போகிறோம். இந்த ஸ்பெஷல் 26ன்னு ஒரு ஹிந்தியில் ஒரு படம், அது ரீமேக் ரைட்ஸ் 4 லாங்குவேஜஸ் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அது இப்போ மாதேஷ் சார் சொன்னார், எனக்கு ஒருவேளை அந்த படம் எனக்கு பிடிச்ச படம், எனக்கு அந்த படம் நான் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னாரு. அவர் சாக்லேட்னு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரை கூப்பிட்டு பிரசாந்துக்கு படம் பண்ணுங்கன்னு ஜெயின்னு ஒரு படம் ஆரம்பித்தோம். ஜெயில வந்து ஒரு சாங், அதில் சிம்ரன் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. இப்போ ரெமோ ஃபெர்னாண்டஸ் பாம்பேல பெரிய டான்ஸ் மாஸ்டர், இன்னைக்கு ஏபிசிடின்னு ஒரு படம் பண்ணார், பிரபுதேவா ஹீரோவா. அவரை வந்து டான்ஸ் மாஸ்டர் அந்த படத்தில் நாங்கள் அறிமுகம் பண்ணோம். ஏவிஎம்ல வந்து 2 மாதம் ஒரு செட்டு போட்டோம். மாதேஷ் சார் வந்து பார்த்து 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 இது வேணும் அது வேணும்னு சொல்லி 2 months ஏவிஎம்ல செட்டு போட்டதுங்கிறது வந்து பெரிய விஷயம். இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு வேலை. அதில் ஒரு சாங் எடுத்தார். அதுக்கப்புறம் அவர் வேற சில வேலை காரணங்களால் அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான டெக்னீஷியன் அவர் வந்து ஒரு பிரெயின் பேங்க்னு சொல்லலாம். சினிமா வந்து டெக்னிக்கலாக நிறைய தெரிஞ்ச விஷயம். அவர் வந்து கோச்சடையானுக்கு ஃபுல்லாக அவர் தான் கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணவர். அவர் வந்து ஸ்பெஷல் 26 பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். தயவுசெய்து பண்ணுங்கள் சார், வி ஆர் ரெடி டு. இப்போ ஃபிலிம் சேம்பர் பிரசிடென்ட் காலையில் நான் ஃபோன் பண்ணேன், ஒரு 5 minutes தான் அவங்க வந்தாங்க. காற்றோட பிரசாத் சார், அப்புறம் வந்து தனஞ்சயன் சார், அஜய்,
இவங்கெல்லாம் ஆனரபிள் கான்சுலர் ஜெனரல் ஆஃப் ஜெர்மனி, தாய்லாந்து. அண்ட் ஆர்காட் நவாப் சார்ஸ் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சிம்பிள். அவர் வந்து ஆர்காட் நவாப். அவர் வந்து பிரசாந்தோடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அவர் அவ்வளோ ஈஸியாக அவர் ஃபங்க்ஷன்லாம் போகிறது கிடையாது. இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்ததுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தமன் த ஹீரோ வந்து இந்த படத்தை பெருசாக தூக்கி நிறுத்திட்டார் மியூசிக்கில். பாவ மன்னிப்பில் 6 பாட்டுமே ஹிட்டு. அந்த படத்தில் வந்து எது 1, 2, 3ன்னு வருஷப்படுத்த சொல்லி ஒரு போட்டியை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய எல்லா படமே வெற்றியானது வந்து ஜீன்ஸ் பாவ மன்னிப்புக்கு அப்புறம் இப்போது சாகசம் படத்தில் தமன் 6 பாட்டையுமே கலக்கியிருக்காரு. இப்போ அதுக்கு ஒரு போட்டி நடத்தலான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எது 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர்னு ஒன்றுக்கு ஒன்று மிஞ்சிற மாதிரியான பாடல்களை பண்ணியிருக்காரு. தேங்க்யூ தமன். அதே மாதிரி இதில் வந்து நாங்கள் கூப்பிட்டதுக்கெல்லாம் உடனே இப்போ சிம்பு வந்து பாடியிருக்காரு, கூட லக்ஷ்மி மேனன். அப்புறம் அனிருத்தை பற்றி சொல்லணும். அனிருத்தை பற்றி அவர் ஒரு நல்ல டெக்னீஷியன், மியூசிஷியன். இன்னொரு மியூசிக் டைரக்டர் ஒரு படத்தில் வந்து சிம்பிளாக அவர் வந்தார், ஒரு 1/2 மணி நேரத்தில் பாட்டு போயிட்டார். நான் பணம் கொடுத்தப்போ கூட வானான்ட்டு போயிட்டார். அவர் அவ்வளோ நோபல் ஜென்டில்மேன். பணம் வானான்னு சொன்னதுக்காக சொல்ல, அவருடைய கெஸ்டர் ஒரு மியூசிக் டைரக்டர் படத்தில் கூப்பிட்டு என்னை பாட வச்சாருன்னு சந்தோஷமாக வந்து பாடிட்டு போனார். ஸ்ரேயா கோஷல் பிடிக்கும்னு ஒரு சாங்கு. அது வந்து கபிலன் சார் என்ன சொன்னார்னா, நான் வந்து எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கேன். அப்போ அந்த மெர்சலைட்டன் பாட்டெல்லாம் பெரிய ஹிட்டாக இருந்த நேரம். வேணா நான் ஒரு வரி சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னாரு. சொல்லுங்கள் சார்னு. பட்டு சேலை வாங்கி தந்தால் பொம்பளைக்கு பிடிக்கும், அதை கட்ட சொல்லி உன் கையில் கொடுத்தா ஆம்பளைக்கு பிடிக்கும். ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் அப்போ பைக்கு பின்னா போகிறதுனா பொம்பளைக்கு பிடிக்கும், அங்கே ஸ்பீட் பிரேக்கர் வந்து ஆம்பளைக்கு பிடிக்கும். இந்த மாதிரி எழுதுனா எப்படி இருக்கும் சார்? ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார், யூத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் 2 நாளில் அந்த சாங்கை ஃபுல்லாக எழுதி கொண்டாந்து கொடுத்தாரு. தமன்கிட்ட சொன்னேன், தமன் இது வந்து நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஒரு வழக்கமாக டியூன் போட்டு அதுக்கு பாட்டு எழுதுவோம். பாட்டு கொடுத்து டியூன் பண்ண சொல்கிறாருன்னா அது பெரிய சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு உட்காந்து அதை ஒர்க் பண்ணி அந்த பாட்டையும் பெருசாக பண்ணார். இப்போது இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனை பெருமைப்படுத்தினவங்க எல்லாருக்கும், பர்டிகுலராக என்னுடைய வெரி க்ளோஸ் ப்ரெஸ் பீப்புள், ஒரு 40 வருஷமாக நீங்களும் என்னை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ புதுசாக வந்தவங்கள சொல்ல, பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இப்போ பிரசாந்தை வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக நீங்கள் எப்போவுமே ட்ரீட் பண்ணீங்க. நம்ம பிரசாந்த் ஃபங்க்ஷன்னால அதில் யாரும் மிஸ் ஆகாமல் வரீங்க. இன்றைக்கி அதே மாதிரி எல்லாம் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் வந்து மிகப்பெரிய மரியாதை பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பிரசாந்துடைய ஃபேன்ஸ் எல்லாம் எப்படியோ கேள்விப்பட்டு அவங்க எல்லாம் இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். இந்த ஃபங்க்ஷனை வெற்றிகரமாக நடத்தி வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி சொல்கிறேன். வணக்கம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த தியாகராஜன் சார் தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா நான் நிறைய இடத்துல படத்துக்காக சான்ஸ் கேட்டு அலைஞ்ச போது அந்த இடத்துல ஒரு வேளை சான்ஸ் கிடைச்சா இந்த அளவுக்கு பெரிய ஒரு லான்ச் பேட் எனக்கு கிடைச்சிருக்குமானா எனக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. படத்தோட மியூசிக் பற்றி சொல்லணும்னா தமன் சார் அண்ட் தியாகராஜன் சார் அவங்க 2 பேர் தான் மெயினாக இதை உட்காந்து செதுக்கி நைட்டோட நைட் உட்காந்து கம்ப்ளீட் கிரெடிட் அவங்களுக்கு தான் போகணும். பிரசாந்த் சார் பற்றி சொல்லணுன்னா, நான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர். நான் ஸ்கூலில் படிக்கும்போது அவர் பெரிய ஆக்டர். மணிரத்னம் சார், சங்கர் சார், அந்த மாதிரி பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணி நான் போய் ஏதாவது சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருந்தது. ஆனால் நான் என்னையும் ஒரு டெக்னீஷியனாக மதித்து நான் சொல்கிறத கேட்டு என்ன வேணும்னு பார்த்து எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணி கொடுத்து, ப்ளஸ் அவர்கிட்ட இருந்து நிறைய நான் விஎஃப்எக்ஸ் விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு, ஆக்சுவலாக நான் இந்த படத்தில் வேலை செஞ்சேன்றதை விட கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறது தான் எனக்கு கரெக்டான ஒரு இது. ஸோ இந்த பாட்டை சப்போர்ட் பண்ணி இதை பெரிய ஹிட் ஆக்கி இந்த படத்தையும் பெரிய ஹிட் ஆக்கணும்னு எல்லார்ட்டையும் வேண்டிக்கிறேன். நன்றி. சாகசம் படத்தோட ஹீரோவான பிரசாந்த் நம்ம இமயம் டிவிக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த படத்தை பற்றி பகிர்ந்திருக்காரு. அவர் என்னென்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இமயம் டிவி நேயர்களுக்கு வணக்கம், என்னோட ரசிகர்கள் அனைவரும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு. சாகச படத்தோட ஆடியோ இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோட படங்கள் எப்பவுமே வந்து எல்லாமே வந்து ஆடியோ ரொம்ப நல்லா அமையும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துலேயே வந்து ஆடியோ ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. தமன் இஸ் எ ஃபென்டாஸ்டிக் மியூசிக் டைரக்டர். அவர் வந்து நானும் 2 பேர் சேர்ந்து இணைஞ்சு பண்ணுற இது 2வது படம். மம்மட்டியான இன்னொரு படம் பண்ணியிருந்தோம், இப்போ வந்து சாகசம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ரொம்ப கஷ்டப்படுத்தோம். ஏன்னா வந்து ஒரு 5 சாங் தேவைப்படுது. 5 சாங்குமே வந்து ஒரு சாங்குமே எப்படி ஒரு 40-50 மெட்டு போட்டு அதை அதுக்கப்புறம் தான் ஓகே பண்ண ட்ராக்ஸ் தான் இப்போ இன்றைக்கி வந்து நம்ம கேட்க போகிறோம். அண்ட் அந்த ட்ராக்ஸ் வந்து இப்போ சின்ஸ் இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஒரு நல்ல சிங்கர்ஸ் வேணும். ஸோ செலிபிரிட்டி சிங்கர்ஸ்க்காக தான் வி வாண்டட் ஹேவ் த பெஸ்ட் ஆஃப் சிங்கர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா 1 சாங் வந்து அனிருத் பாடியிருக்காரு, இன்னொரு சாங் வந்து சிம்புவும் லக்ஷ்மி மேனன் பாடியிருக்காங்க, இன்னொரு சாங் வந்து சங்கர் மகாதேவன் அண்ட் ஸ்ரேயா கோஷல், அப்புறம் மோஹித் சௌஹான்,
அவங்களோட சேர்ந்து தமனும் மானசியும் பாடியிருக்காங்க. இது மாதிரி we have the best of singers நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தமன் has done a fantastic job தான் சொல்லணும். இப்போ ஆடியோ எப்படி நல்லபடியாக வந்திருக்கும் அதே மாதிரி விஷுவல் வந்திருக்கு. அண்ட் we're all happy. எங்கள் டீம் சாகசன் டீம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நாங்கள் ஹாப்பி பட்டு இந்த சாங்ஸை பார்த்து ஒரு தடவை வந்து ரொம்ப சந்தோஷப்படும் போது நீங்களும் வந்து பார்த்து you will also enjoy the song. I know that. Have fun. Love you.